பிரிவு ரொம்ப ரொம்ப துயரமானது. மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு ஒரு 4 வருஷம் 4 படங்கள் 5 படங்கள் ஆச்சு. பெரிய பாராட்டுலாம் எனக்கு கிடைக்கல. அப்போ பெரியண்ணான்னு ஒரு படம் அவர் கூட சேர்ந்து பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒரு 8 நாள் 10 நாள் வரைக்கும் அவர் கூட பணியாற்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு நாளுமே ஒரு சகோதர அன்போட முதல் நாளே ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் ஒரு வேண்டுதல் அப்பாக்காக வேண்டிட்டு நான் 8 வருஷம் அசைவம் சாப்பிடல, நான்வெஜ் சாப்பிடல. என்னன்னா வெஜிடேரியன் சாப்பிட்றியா, நீ என்ன ஒரு வார்த்தை உரிமையா சொல்லி திட்டிட்டு அவர் பிளேட்ல இருந்து எடுத்து என்னை சாப்பிட வச்சார். நீ நடிக்கல, உனக்கு உடம்புல சக்தி வேணும், இதெல்லாம் நீ வேற ஏதாவது வேண்டுதல் வேற ஏதாவது விட்டுக்கோ, நீ இதை சாப்பிட்டுதான் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்தி அப்புறம் அவர் பிளேட்ல இருந்து எடுத்து எனக்கு ஊட்டி விட்டாரு. ஒரு நாள் அப்படி பார்த்துக்கிட்டாரு. டான்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டு எனக்கு எக்ஸ்ட்ராவா ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க, நல்லா டான்ஸ் ஆகட்டும்னு சொல்லுவாரு. ஸ்டண்ட் மாஸ்டர் கிட்ட அதே மாதிரி சொல்லுவாரு. 8 நாளும் அவரை நான் பிரமிச்சு தான் பார்த்துருக்கேன். உச்ச நட்சத்திரங்கள்னாலே ரொம்ப தூரமா இருப்பாங்க, விலகி இருப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் பக்கத்துல வச்சுப்பாரு. எல்லாத்தையும் எப்ப வேணாலும் அவரை கிட்ட போய் பேசலாம். அவர் அணுகிறது சிரமமே கிடையாது. யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் பேசலாம் அவரு கூட. கார்கில் ஃபங்க்ஷன் போனதாகட்டும், மலேசியா சிங்கப்பூர்ல கலை நிகழ்ச்சி போனதாகட்டும், ஒரு நாளும் அவர் பண்ண விஷயங்கள் அவரோட துணிச்சலாம் பார்த்து அசந்துதான் போயிருக்கேன் நான். அவரு மறுபடியும் சந்திச்சு இல்லாட்டி இன்னும் நேரம் உட்காந்து பேச முடியல அப்படிங்கிற வருத்தம் நிறைய இருக்கு. இன்னொருத்தர் கிடையாது, அவர் மாதிரி இன்னொருத்தர் கிடையாது. இறுதி அஞ்சலியில் அவர் கூட நான் அவரை பார்க்க முடியல, அவர் முகத்தை பார்க்க முடியலங்கிறது எனக்கு எல்லாமே பெரிய ஒரு இழப்பு தான். அது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. பெரியவங்களை இழக்கிறது எப்பவுமே ஒரு துயரமான விஷயம். அண்ணனோட இழப்புங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க குடும்பத்தாருக்கும் அவங்களோட சொந்தங்களுக்கும் தொண்டர்களுக்கும் எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். எப்பவுமே அவரோட நினைவில் இருக்கும். அவரோட எல்லா பதிவுகளையும், அவரோட அழகான பதிவுகள், அவரோட அழகான மெமரிஸ் எல்லாத்தையும் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு இருக்கிற எல்லா ஊடக நண்பர்களுக்கும் நான் அதை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் அந்த மெமரிஸில் வாழ்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பார்க்காத அரிய காணொலியெல்லாம் இப்போ மறுபடியும் பார்க்க முடியுது. அவர் செஞ்ச விஷயங்கள், பேசின விஷயங்கள், அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் மறுபடியும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை மறுபடியும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிற ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுல சந்தோஷம் தான். எல்லாரும் சேர்ந்து அந்த முடிவு எடுக்கணும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அங்கே நடிகர் சங்க கட்டடத்துக்கு பேர் வைக்கணும், விஜயகாந்த் பேர் வைக்கணும் ஆசை இருக்கா, உங்களுக்கு விருப்பம் இருக்கா? அது மீட்டெடுத்துல அவருக்கு பெரிய பங்கு இருக்கு. அவருக்கான மரியாதையை நிச்சயமா செஞ்சாகணும். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்க வந்திருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு உள்ளம் அவர். நாங்களும் அவர் எப்போவுமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டே இருப்போம். இப்போவும் அதான் நினைக்கிறோம். அவர் ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும். நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவர். எல்லாருக்கும், நடிகர் சங்கம் மட்டும் இல்லை, அவரை தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியாதவங்க எல்லாருக்கும் அவ்வளவு உதவிகள், அவ்வளோ நல்ல எண்ணம் படைத்தவர் அவர். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர். அவர் இன்னைக்கு நம்ம இடையே இல்லைன்னு நினைக்கும் போது சங்கடமாக இருக்குது. ஆனால் அவர் செஞ்ச நிறைய நல்ல விஷயங்கள் இன்னும் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. சங்கத்திலையும் கண்டிப்பாக பண்ணுவோம், நடிகர் சங்கத்திலையும் கண்டிப்பாக பண்ணுவோம் உறுதி எடுத்துக்கிறோம். நிச்சயமாக அவர் நம்ம எல்லாருக்கும் அவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு. எங்கள் அப்பாவும் அவரும் ரொம்ப காலத்துலேருந்து நெருங்கிய நண்பர்கள். அப்பா எப்போவுமே குழந்தையிலேருந்தே சொல்லிகிட்டே இருப்பார், அவரை பார், அவரை மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லுவார். விஜயகாந்த் ஐயா
நான் நடிக்க வந்தப்போ என்னை கூப்பிட்டு அவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருக்காரு. என்னென்னா முதல்ல சொல்லுவார், உங்கள் அப்பாவை நல்லா தெரியும், அவர் மதுரைக்காரரு, நம்ம ஒரே ஒரே ஊருக்காரங்க அப்படியெல்லாம் சொல்லுவார். அதெல்லாம் இன்னும் எனக்கு பசுமையாக ஞாபகத்தில் இருக்குது. நான் வந்து தாஸ்ன்னு ஒரு படத்தில் வந்து ராக்கி ராஜேஷ் மாஸ்டர் தான் எனக்கு ஸ்டண்ட் கொரியோகிராஃபி. அவர் வந்து நம்ம கேப்டனுக்கு நிறைய படங்கள் அவர் தான் ஸ்டண்ட் கொரியோகிராஃபி. அவங்க 2 பேரும் பிரதர்ஸ் மாதிரி இருப்பாங்க. அவர் ஒரே நாள் எனக்கும் கேப்டன் ஐயாவுக்கும் ஒரே நாளில் ஷூட்டிங் இருந்தது, ஒரே லொக்கேஷனில். நான் மரியாதையாக போய் அவரை பார்க்கணும், ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு போய் ஆசீர்வாதம் வாங்கினேன். அன்றைக்கி சொன்னார், ராக்கி சொல்லிச்சுப்பா, நம்மளை மாதிரியே கிக்கெல்லாம் நல்லா பண்ணுறியாமே, கால் நல்லா தூக்கி அடிக்கிறியாமே, இந்த வால் ஜம்ப் கிக்கெல்லாம் நல்லா பண்ணுறியாமேன்னு சொல்லி கூடயே உட்கார வச்சு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தாரு எனக்கு. இன்னும் நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணு, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாரு. நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு, உடம்ப பார்த்துக்கோ அப்படின்லாம் சொன்னார். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. அவ்வளோ பெரிய நடிகர் நம்மளை கூப்பிட்டு 3வது படம் தான் அப்புறம் நடித்தேன். உட்கார வச்சு, பக்கத்துலேயே உட்கார வச்சு சொல்லி கொடுத்து ஊக்கம் கொடுத்து, அவர் எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி எல்லாருக்குமே அவர் பண்ணியிருக்காரு. அவருடைய நல்ல எண்ணங்கள், அவருடைய நல்ல செயல்கள் எப்பவுமே தொடரும். எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் நாங்கள் செய்வோம். அந்த நல்வழி பாதையில் போகணுன்ற ஆசை எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. நடிகர் சங்க கட்டடத்துக்கு கேப்டன் பேர் தான் வைக்கணுங்கிறது பல பேரோட கோரிக்கை. அதை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க அப்படி வச்சா. அதுதான் நியாயமாகவும் இருக்குன்னு எனக்கு படுது. பட் எல்லாரும் சேர்ந்து பேசி முடிவு எடுக்கணும். எங்கள் விஜயகாந்த் சார் வந்து நான் கஷ்டப்பட்ட காலத்தில் வந்து நடிக்க ட்ரை பண்ணும்போதெல்லாம் வந்து எனக்கு அப்போ வந்து வீட்டிலேருந்து, எங்கள் வீட்டு கொஞ்சம் ஏழ்மையான வீடு, வீட்டிலேருந்தெல்லாம் அமௌண்ட் வராது, காசு வராது. அப்போ ஒவ்வொரு கல்யாண மண்டபத்தில் போய் நாங்கள்லாம் சாப்பிடுவோம். எந்த மண்டபத்தில் போய் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் நடிக்க ட்ரை பண்ணுவோம். அப்போ சில மாதத்தில் வந்து கல்யாணம் நடக்காது. அப்போ வந்து வேறு சாப்பிட்றது எங்கடான்னு கேட்கும்போது, இந்த மாதிரி பாண்டி பஜார் பக்கத்தில் அது பின்னாடி வந்து நாயுடுகாலுக்கு பின்னாடி வந்து விஜயகாந்த் சாருடைய ஆஃபீஸில் வந்து சாப்பாடு போடுவாங்க. நாங்கள்லாம் போய் சாப்பிடுவோம். நான் வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்ன நல்லா ருசியாக இருக்குங்க சாப்பாடெல்லாம். அந்த லெமன் சாதம், தக்காளி சாதம், சாம்பார் சாதம், பிரியாணி எல்லாம் போடுவாங்க. நல்ல ருசியாக இருக்கும். நல்லா சாப்பிட்ருக்கேன், பல நாள் சாப்பிட்ருக்கேன். நான் அந்த பக்கம், அந்த டி நகர் பக்கம் நான் போனோன்னா, கம்பெனிக்கு போகிறனோ இல்லையோ, கண்டிப்பாக வந்து விஜயகாந்த் சாருடைய அந்த ஆஃபீஸுக்கு போனால் நல்ல சாப்பாடு கிடைக்கும். அங்கே நான் போய் சாப்பிடுவேன். நான் அதாவது விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஏழை பாலை, பணக்காரன் ஏழை, நடுவில் மிடில் கிளாஸு யாரையும் பார்க்க மாட்டார். எல்லாரும் சமம், எல்லாரும் ஒன்று. ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டார். எல்லாரும் ஒன்று. ஃபஸ்ட்டு வந்த வார்த்தை வந்து, நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா, வாங்க வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடுங்கன்னு பாரு. பிறகு கஜேந்திரான்னு ஒரு படம், முன்னேறி கஜேந்திரான அந்த படத்தில் வந்து நாங்கள் வந்து கம்யூனிட்டிஸ் தான் போயிருக்கோம். நாங்கள் 20 பேருக்கு போயிருக்கோம். அந்த 20 பேரில் வந்து ஃபஸ்ட்டு வார்த்தை கேட்ட கேள்வி வந்து கேப்டன் சார் வந்து, நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. இல்லை சார் அப்படின்னா, உடனே மேனேஜர் சாரை கூப்பிட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடை அசம்பிள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சார் சாப்பாடு வந்துச்சு, சார் சொன்னதுனால சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நடித்தோம். நல்லா எனக்கு இன்றைக்கி நல்லா ஞாபகம் இருக்குது. அப்படி ஒரு புளு கலர் சட்டை போட்டுட்டு, நம்மளை மாதிரி சேர்லலாம் உட்கார மாட்டார், ஸ்டூலில் தான் உட்காருவார். அப்படின்னு இந்த இடத்துலலாம் ஒயிட் ஷர்ட்லாம் போட்டு அந்த மேக்கப் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெட் கிளாத்தை போட்டுட்டு இப்படி உட்காந்துட்டு கம்பீரமாக உட்காந்துருப்பார். அவர் பார்க்கவே உங்களேன்னு அப்படி ஒரு சிங்கம் மாதிரி இருப்பார். உங்களேன்னு போன மாதம் வந்து மனுஷனாக இருந்தார், இப்போ சாமியாக இருக்கார். எல்லாரும் கும்பிடுறாங்க, நானும் கும்பிடுவேன்.
நான் எப்படி வந்து முருகனையும் விநாயகனை நான் கும்பிட்றேனோ அது மாதிரி விஜயகாந்த் சாரையும் நான் கண்டிப்பாக நான் கும்பிடுவேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் கும்பிடுவேன். பேசுகிறது நிறைய பேச நினச்சேன், அது மறந்துட்டேன் நான் பதட்டத்தில். கொடுக்குறேன் சார். என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் சார். நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சார். நான் கண்டிப்பாக சார். இவருடைய அந்த அன்னதானம் வந்து அவங்க குடும்பத்திலேருந்து இப்போ நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கட்சிக்காரங்க, அவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பல நாள், பல வருஷங்கள், பல ஆண்டுகள் தொடரும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதில் நானும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டு நானும் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.